நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். துணை நின்று தப்புவிக்கிறவர். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். குழந்தைக்கு பெயர் வைத்தால் தங்களது தந்தை பெயர், தாயின் பெயர் என்று முன்னோர்களின் பெயரை வைப்பது வழக்கம். மோசேக்கு கூட தேவன்தான் தனக்கு எல்லாம் என்று நம்பினபடியால் பார்வோன் அவனை கொலை செய்யாதபடிக்கு தப்புவித்து துணை செய்த தேவனை நினைவு கூறும் வண்ணமாக எலியேசர் என்று தனது 2வது மகனுக்கு பெயரிட்டான். எலியேசர் என்றால் தேவன் என் துணை என்று அர்த்தம். ஒவ்வொரு முறையும் தன் மகனை அழைக்கும் பொழுதெல்லாம் தேவன் என் துணை என்று அறிக்கை செய்திருப்பான். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கும் நல்ல பெயரில் தேவனுடைய நாமம் துணையாக நிற்கட்டும். அவருக்கே மகிமை செலுத்தும்படியாக நாம் பெயர் வைப்போம். மோசேயின் குமாரர்கள் லேவி கோத்திரத்துக்குள் எண்ணப்பட்டார்கள். எலியேசருக்கு ஒரே குமாரன், ஆனால் சந்ததி ரெகபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். நம் தேவனுடைய துணை ஒன்று மட்டும் போதும். நாம் இல்லாத இடத்திலும் சூழ்நிலையிலும் அவரே அவர்களுக்காக துணை செய்து அவர்களோடு கூட செயலாற்றுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீர் எப்பொழுதும் துணை நின்று எல்லாவற்றிலும் தப்புவிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.